ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் சீரக சம்பா பிரியாணி அதுவும் திண்டுக்கல் ஸ்டைலில் எல்லாருமே ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, 2 பச்சை மிளகாய், கூடவே அரை கை அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு நல்ல விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் மெயின் சீக்ரெட்டே இந்த பிரியாணிக்கு. இப்போது குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் கலந்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நெய்யோட அளவை கொஞ்சம் அதிகமாக்கிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பிரிஞ்சி இலை, கிராம்பு 1, பட்டை, ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் இதில் சேர்த்து வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காய விழுதை சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போது கையில் ஒரு 10 முந்திரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு முந்திரி எந்த அளவுக்கு சேர்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரியை சேர்த்து வதக்குனதுக்கப்புறமா 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சிகப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா சின்ன வெங்காயத்தோட காரம் அதிகமாகவே இருக்கும், அதனால தான். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கை அளவுக்கு புதினாவே சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அப்போ தான் இந்த பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இது மாதிரி கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். நிறைய பேர் தக்காளி சேர்க்க மாட்டாங்க, ஆனால் நான் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கிறேன். இது இன்னுமே டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ இதை நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் அண்ட் உப்பு சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டனை இது போல் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் வதக்கிக்கலாம். மட்டன் நல்லா கொழுப்பு இருக்க மாதிரி நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா மட்டன் ரொம்பவே ஹார்டாக இருக்கும். அடுத்து பிரியாணிக்கு சீக்ரெட்டே நம்ம அதில் சேர்க்குற இந்த மசாலா பொடி தான். பிரியாணிக்கு எப்போவும் வீட்டில் நம்மளே பொடி அரைச்சி போட்டால் நல்லாயிருக்கும். இந்த மசாலா எப்படி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இந்த மசாலா எப்படி அரைக்கணும்னு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். தக்காளி பழம் சேர்த்துருக்கிறதுனால தயிர் நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். மட்டன் வேகிறதுக்காக மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுருங்க. 3லேருந்து 4 விசில் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் 4 விசில் வச்சுருக்கேன். விசில் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம தனியாக இறக்கி வச்சுக்கலாம். இப்போ ப்ரெஷர் போனதுக்கப்புறமா திரும்பவும் இந்த கலவையை நம்ம அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் அரிசிக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். சீரக சம்பா 1 கப் ரைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதே பாஸ்மதி அரிசியாக இருந்தால் 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எத்தனை கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவையும் நம்ம அதிகப்படுத்தி சேர்த்துக்கோங்க. இப்போ 20 நிமிஷம் அளவுக்கு சீரக சம்பா அரிசியை நான் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் எடுத்திருக்கேன். இதை நம்ம தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். ஒரு 6 நிமிஷம் தண்ணியும் அரிசியும் சமமாக வர வரைக்கும் வேக விடுங்க. இப்போ விசில் போட்டு மூடிட்டு ஒரு கனமான தோசைக்கல் எடுத்து வச்சுட்டு கல் சூடானதும் இது மாதிரி குறைச்சி வச்சுட்டு மேலே குக்கர் எடுத்து வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் பிரியாணி வேகட்டும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் போனதும் எடுத்து பாருங்கள். கரண்டியில் கூட ஒட்டாத அளவுக்கு பொல பொலன்னு சூப்பராக வெந்திருக்கும். இது கூட மட்டன் குழம்பு, தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். மட்டன் பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும் போது நல்லா வெந்திருக்கும். ஏன்னா நீங்கள் குக்கரில் வச்சு விசில் வச்சு எடுக்கிறதுனால சாஃப்டாக மட்டன் வெந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து என்னென்ன டிஷ்ஷஸ் நான் போடணுமோ அதுவும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டாடா, பை பாய்.